ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாக்கோட வேல்யூஷன். இந்த ஸ்டாக் இப்போ அண்டர் வேல்யூட் பிரைஸில் இருக்குதா அல்லது ஓவர் வேல்யூட் பிரைஸில் இருக்குதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூட் ப்ரைஸில் இல்லாமல் ஓவர் வேல்யூட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன தான் அனலைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அதை டேரெக்டாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு சும்மா வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்லாம் அண்டர் வேல்யூட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்லாம் அண்டர் வேல்யூட் ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூட்லேருந்து அண்டர் வேல்யூட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ எப்படி ஒரு ஸ்டாக்கை அண்டர் வேல்யூட் ப்ரைஸில் பிக் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ இதில் 3வது டூல் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், என்னுடைய ஃபேவரட் மெத்தட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த டூலை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் 3 மெத்தட் வழியாக அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸை நான் பிக் பண்ணுவேன். அதில் முதல் மெத்தட் என்ன அப்படின்னா டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நியூஸை படிக்கிறது அப்படின்றது ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பெருசாக எந்த நியூஸுமே வந்துட்டு தமிழில் கிடைக்காது. அப்படியே சொல்லி தமிழில் கிடைச்சாலும் அது பயஸ்டாக கூட இருக்கும். ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது, அது ரொம்ப பயஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்படி இருக்கும்போது தமிழில் ஒரு நியூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் தான். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளே ஒரு புதுசாக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆப்போட நேம் தான் ஃபின் நியூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நியூஸ், ஃபினான்ஸ் நியூஸ் அண்ட் டெக் நியூஸ் அப்படிங்கிறத மெயினாக தமிழில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதிகபட்சமாக 30 வேர்ட்ஸ்க்குள்ள ஒரு நியூஸை கவர் பண்ணிடணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ இந்த ஆப் நம்ம இன்னும் பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணல. இப்போதைக்கு பீட்டா டெஸ்டிங்ல இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. எந்த மெலிசியஸ் ஹார்ம்ஃபுல்லான எந்த ஒரு விஷயமும் இதுல இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த நியூஸ்ல இந்த ஆப் வழியா நீங்க டெய்லி மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க டெய்லி மார்க்கெட்டை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா எந்த கம்பெனிஸை பத்தி அதிகமா பேசுறாங்க, எந்த கம்பெனிஸ் இப்போ அண்டர் வேல்யூடா இருக்குது அப்படின்றத நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் நான் நியூஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. உங்களுக்கு இங்கிலீஷ் நியூஸை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னாலும் இந்த ஆப்ல இங்கிலீஷ் நியூஸும் இருக்குது. ஸோ நீங்க அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அடுத்து சொல்ல போற 2 மெத்தடுமே ஒரு டூலை வச்சு எப்படி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றது அப்படிங்கிறத பத்தி இருக்கும். 2வது மெத்தட் என்ன அப்படின்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டா இருக்கும், மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற வெப்சைட். இந்த மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற வெப்சைட்டை வச்சுட்டு ஸ்டாக் அண்டர் வேல்யூட் பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் மணி கண்ட்ரோலோட வெப்சைட். நீங்க டைரக்டாகவும் வந்துடலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட வந்துருங்க. இன்னும் மொபைல் வியூவில் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் வியூவில் பார்க்குறீங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல் டேரெக்டாக வெப்சைட் வந்த உடனே இங்கே மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் லோட் ஆகிட்டு வரும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ், டாப் லாசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கே வந்துட்டு டாப் கெய்னர்ஸ், டாப் லாசஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்கும். 52 வீக், 52 வீக் லோ அப்படின்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வராமல் டேரெக்டாக மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணி வாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் அந்த பேஜஸ்லாம் கிடையாது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அதனால் நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ், டாப் லாசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். 52 வீக் ஹை, 52 வீக் லோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக டாப் லாசர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நமக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து டாப் லாசர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 1 மந்த் பீரியட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1 மந்த் பீரியடில் எந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 மந்தில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸில் எந்த கம்பெனிஸில் ரொம்ப லாஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இல்லை எனக்கு நிஃப்டி பேங்க் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி பேங்க் டேரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பீரியட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். எந்தெந்த பேங்க், எந்தெந்த ஸ்டாக்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நான் இப்போ எனக்கு வந்துட்டு எல்லா கம்பெனிஸுமே நிஃப்டியில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல் என்எஸ்சி அப்படின்றத கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஆல் பிஎஸ்சி அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல் என்எஸ்சி அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் ஒரு 1 மந்த் பீரியடை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1 மந்தில் என்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸில் எந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி இருக்குது, இதை நான் ஃபைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீனர் போயிட்டு ஸ்க்ரீனரில் நீங்கள் இந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட நம்ம சார்ட்டில் போயிட்டு பிஇ நம்ம கொடுத்து பார்த்தோம்னா
இப்போது இது மீடியன் பிஇயை விட ரொம்பவே அண்டர் வேல்யூவில். ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி அண்டர் வேல்யூவில் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணணும். இது ஒரு பெரிய டாபிக். இதுக்காக ஒரு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்காக நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் 52 வீக் லோ அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் கொடுத்து இதில் என்ன கம்பெனிஸ் என்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆல் என்எஸ்சி அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் 52 வீக் லோவில் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே நான் இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஏன் லாஸ் ஆகிருக்குது, எதனால, அதாவது கம்பெனி ஸ்பெசிஃபிக் மேட்டரா, செக்டாரோட மேட்டரா, அல்லது மொத்த எக்கனாமிக் சேஞ்சஸ்னால் நடந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஃபண்டமெண்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூட் ப்ரைஸில் இருக்குதா அல்லது ஓவர் வேல்யூட் ப்ரைஸில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு சில ரேஷியோஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரேஷியோ என்ன அப்படின்னா அதுதான் பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா அண்டர் வேல்யூட் ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கலாம். இந்த பிஇ ரேஷியோ அப்படின்றத நான் எது கூட கம்பேர் பண்ணி அதை விட இது கம்மியாக இருக்குதா இல்லை அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்காக தான் நம்ம இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்போம். ஸோ நம்ம ஒன்றும் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. இந்த பிஇ ரேஷியோ அப்படின்றதையும் இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்றதையும் நம்ம ஓனாக உட்காந்து க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்காக ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வெப்சைட்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பிஇ கூட நம்ம கம்பெனியோட ஸ்பெசிஃபிக் பிஇயை கம்பேர் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரி பிஇயை விட நம்ம கம்பெனியோட பிஇ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை அண்டர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூவில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபேர்லி வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னா ரொம்ப அதிகமான ப்ரைஸும் கிடையாது, அட் த சேம் டைம் அண்டர் வேல்யூவும் கிடையாது. ஒரு கம்பெனிக்கு நியாயமான விலையை கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறத ஃபேர்லி வேல்யூட் அப்படிங்கிறது மீன் பண்ணுது. ஸோ இந்த ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயை விட கம்பெனியோட பிஇ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி பார்த்தீங்க இப்போதைக்கு வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மீட்டிங்கை நமக்கு கொடுக்கும். ஸோ ரெண்டாவது இன்னொரு ரேஷியோ என்ன அப்படின்னா பிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிபி ரேஷியோ அப்படின்றது எல்லா கம்பெனிக்குமே ஒர்க் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த கம்பெனிலாம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறாங்களோ, எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ஸு, என்பிஎஃப்சி அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் இந்த பிபி ரேஷியோ அப்படின்றது மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த பிபி ரேஷியோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபினான்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் இந்த பிபி ரேஷியோ அப்படின்றத யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு ரேஷியோ என்ன அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருந்துச்சு. அதாவது ஒரு கம்பெனியோட க்ரோத்தை வந்துட்டு இந்த பிஇ ரேஷியோ அப்படின்றது கால்குலேட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கு பிஇ விட அட்வான்ஸ்டு வெர்ஷனாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஇஜி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஇஜி ரேஷியோ அப்படின்றது 1க்கு கீழே இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் வேல்யூட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த பிஇஜி ரேஷியோ 1 அந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா இது ஃபேர்லி வேல்யூட் நியாயமான விலை அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கலாம். 1 அதை விட அதிகமாக, அதாவது 2, 3 அப்படின்னு சொல்லி போயிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனி இப்போதைக்கு எந்த ஒரு க்ரோத்தையுமே கொடுக்கல, பட் வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஇஜி ரேஷியோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ மூணாவதாக நான் முதலியே சொன்ன மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டூலை மட்டுமே வச்சு கண்டிப்பாக அவங்களோட நிறைய ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதாவது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸை மட்டும் கிடையாது, நிறைய விதமான ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டூலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். மூணாவதாக என்ன டூல் அப்படின்னா டிக்கெட் டேப் அப்படிங்கிற இந்த டூல் தான். ஸோ இது வந்துட்டு ஸ்க்ரீனர் அண்ட் மணி கண்ட்ரோல் ரெண்டையுமே கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு டூல். நல்ல ஒரு பவர்ஃபுல் அட்வான்ஸ்டு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் நிறைய விதமான ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி நிறைய நல்ல ஸ்டாக்ஸை பிக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக வந்தாலும் ஓகே தான். tickettype.in லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணத உடனே இங்கே மோர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் டைரெக்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு போகும். இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்படி இல்லை அப்படின்னாலும் கீழே வந்தீங்கன்னா கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுமே சேம் தான். ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜில் வந்து நிற்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணுமோ எல்லா ஃபில்டர்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு கம்பெனி அப்படின்னா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 50 கோடி மேலே ஒரு மார்க்கெட் கேப் இருக்கணும், பிஇ வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கணும், 10 தான் இருக்கணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 15க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் இந்த ஆட் ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்க முடியும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி காட்டுறேன், எப்படி அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை மட்டும் எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ரீசெட் ஆல் அப்படிங்கிறது எதுவுமே நான் ஃபில்டர் அப்ளை பண்ணலை. ஸோ இப்போ நான் டைரெக்டாக பிஇயில் போயிட்டு அதிகபட்சமாக ஒரு பிஇ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 20க்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்துட்டு கொஞ்சம் ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஜென்ரல் ஒரு ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு சில செக்டார்ஸ்க்கு இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இது ஒரு ஜென்ரல் ரூல் அப்படிங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். பிஇ ரேஷியோ வந்துட்டு 20க்குள்ளே இருக்கிற கம்பெனிஸை மட்டும்தான் நமக்கு காட்டுவாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன், நான் வந்துட்டு 40 அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். இங்கே எவ்வளோ கம்பெனிஸ் வருது அப்படிங்கிற மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட 2764 கம்பெனிஸ் வருது. அதுவே இப்போ நான் 20 அப்படின்னு சொல்லி மாற்றினேன் அப்படின்னா அதிலிருந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இப்போ வெறும் 20 பிஇக்குள்ளே இருக்குது அப்படின்றத மட்டும் இங்கே நமக்கு ஃபில்டர் பண்ணி காமிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ வேறு ஒரு ஃபில்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மினிமம் 15 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 15, மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஒரு 50 கூட நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த 1500 கம்பெனிஸ்லேருந்து வெறும் 548 கம்பெனிஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த டிக்கெட் டேப் அப்படிங்கிற டூல் ஆக்சுவலி ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு சில ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு கம்பெனி கிடைக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி 0ல் இருக்கிற கம்பெனிஸ்லாம் மேக்ஸிமம் என்ன அப்படின்னா ரெவன்யூவே ஜெனரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான கம்பெனிஸ். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 0லேருந்து பிஇவை போடுறத விட ஒரு 2 அல்லது 5 அந்த மாதிரி இருந்து போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல கம்பெனிஸாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஜென்ரல் ரூல் தான், இது அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த 5லேருந்து போடுறது இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கம்பெனி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி நல்லா இருக்குது, இல்லை மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற பேராமீட்டர்ஸுமே ஒரு சில மார்க்கெட் கேப், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இந்த பிபி, அதாவது நம்ம இங்கே என்னென்ன ஃபில்டர்ஸ்லாம் போட்டிருக்கோமோ இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபில்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அப்படிங்கிறத நான் போடுறேன், ROCE. ஸோ இதை போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் மினிமம் எனக்கு வந்துட்டு 15 இருக்கணும், அதிகபட்சம் எனக்கு 50 இருந்தால் கூட போதும் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்கே திரும்ப எனக்கு எந்தெந்த கம்பெனிஸ் இந்த பேராமீட்டர்ஸை மீட் பண்ணதும் அதோட லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஃபண்டமெண்டலும் இருக்கும். ஓகேவா? ROCE எந்தெந்த கம்பெனிஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் நிறைய ஃபில்டர்ஸை இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு 1 month ரிட்டர்ன் அப்படிங்கிறத மட்டும் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த ஒரு பேராமீட்டருமே எனக்கு கொடுக்கல அப்படின்னாலும் 1 monthோட ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறத மட்டும் சும்மா எனக்கு காட்டுவாங்க. இப்போ நான் எந்த பேராமீட்டருமே இந்த 1 month ரிட்டர்ன் அப்படிங்கிறதுல நான் கொடுக்கல, அதுவாக டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நான் இதுவுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணலை, மற்றபடி அவங்களே இந்த ஃபண்டமெண்டல்ஸை நமக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியை ஈஸியாக டிக்கெட் டப்பை வச்சுட்டு அண்டர் வேல்யூட் ப்ரைஸில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் எந்த கம்பெனி அண்டர் வேல்யூட் அப்படி இருக்குதோ அதை நான் எடுக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கம்பெனி PTC இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. நம்மளுடைய பேராமீட்டர்ஸில் இப்போதைக்கு பேராமீட்டர்ஸில் இந்த கம்பெனி வந்துருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். பிஇ ஏன்னா இதுதான் ரொம்ப லோவான பிஇ. ஸோ நீங்கள் பிஇ வந்து டேரெக்டாக இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த 0 மார்க் இருக்கும். ஸோ அது எப்போவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பொதுவாக. ஸோ இந்த கம்பெனியை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் டேரெக்டாக போயிட்டு எக்ஸல்லையோ அல்லது இந்த டிக்கெட் டேப்லேயே கூட நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியும். நான் அதை எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு 1 minute காட்டுறேன். ஸோ இந்த PTC இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஓகேவா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம சார்ட்ஸுக்கு போனோம் அப்படின்னா ஸோ இப்போ இருக்கிற பிஇ பார்த்திங்க அப்படின்னா 7.9, ஆனால் மீடியன் பிஇ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 7.2. ஸோ நீங்கள் இதை இப்படி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வெப்சைட்லேயே டேரெக்டாக இந்த நேமை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ஃபினான்ஷியல், ஃபண்டமெண்டல், மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் நிறைய பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுக்கோங்க.